திருப்பரங்குன்றத்துல 2 மாதத்துக்கு தேர்தலுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த விவகாரத்தை கையில் எடுக்கிறாங்கன்னு இருக்கீங்க. ஆனா தமிழகத்துல அயோத்தி அரசியலா அது எடுபடாத அவங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு தெரியும், பிஜேபி சாமி மதம் சாதி இது 3 தான் அரசியலாக வச்சுக்கிறோம். உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன், அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறாரு, தான் வாழுகிற நாட்டை விட சார்ந்திருக்கிற மதமே பெரிதென்று இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை யாராலும் தடுக்க முடியாதுங்கிறார். நான் சொல்லலை, அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார். உங்களுக்கு திரும்ப நான் உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புகிறேன், மக்களை பற்றி சிந்திக்காம, மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது அவர்களின் நலனை பற்றி சிந்திக்காம, சாமி கடவுள் இந்த மாதிரி இந்த சாதி மதத்தை பற்றி சிந்திக்கிறவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான். மக்களை பற்றி சிந்திக்கிறவனுக்கு இதை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது, தேவையும் இருக்காது. இவர்களுக்கு மதம் சாதி இதை தான் சுற்றி சுற்றி வருவாங்க. சாமி அவங்க சாமியை பற்றி கவலைப்படுவாங்க, நான் வாழுகிற பூமியை பற்றி கவலைப்படுவோம். எங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற முரண் அதுதான். நீங்கள் மலையை வெட்டுங்க, கவலைப்பட மாட்டாங்க. இப்போ மலை மேலே விளக்கத்தை எவ்வளோ போராடுறீங்கள, பக்கத்தில் இருக்க மலையை வெட்டிட்டு போகும்போது ஏன் வரலை? குன்று இருக்கிற இடமெல்லாம் குமரன் இருப்பான் இருக்குல்ல, அந்த குன்றில் இருக்கானா இல்லையா? அப்போ எப்படி இருக்கு இது? அயோத்தி ஆக்கணும்ல, அதெல்லாம் சாத்தியம் இல்லை. நீங்கள் அயோத்தியிலே தோத்துட்டீங்கல்ல. ராமர் கோயில் கட்டணுங்கிற பிரச்சனை இருக்கிற வரை அரசியல் இருந்துச்சு, கட்டி முடித்தவொன்னே அந்த தொகுதியிலே நீங்கள் தோத்துட்டீங்க. அது அகிலேஷ் என்ன பண்ணிட்டாரு, தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை பொது தொகுதியில் நிறுத்தி உங்களை தோக்கடிச்சிட்டாப்ல. அது இங்கே எடுபடாது. ஏன்னா இது ஏன்னு கேளுங்க, தமிழ் சமூகம் அறிவு சமூகம். என்னதான் இருந்தாலும் அது யோசிக்கும், சிந்திக்கும், இது எதுக்காக கொண்டு வரப்படுதுன்னு சிந்திக்கும். அதனால அது இங்கே எடுபடாது. அது அயோத்தி அரசியல் இங்கே செய்ய முடியாது.